பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகவும், கர்த்தாவே அப்பா செய்த நன்மைகளை இந்த வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாமின் தேவன் நமக்கும் தேவனாக இருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது, அவரது சிநேகிதனாகிய ஆபிரகாமோடு அவர் எப்படி உறவு வைத்திருந்தாரோ அப்படியே நம்மோடும் கூட இருக்க விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சந்தேகப்படவும் ஒன்றுமில்லை, இதில் மேன்மை பாராட்டவும் ஒன்றுமில்லை. இது உண்மைதானா என்று கேட்கிறீர்களா? கர்த்தர் இப்படி சொல்வதன் காரணம் என்ன? அதே ஆதியாகமம் 18:19 நான் ஆபிரகாமுக்கு சொன்னதையெல்லாம் தன் சந்ததிகளுக்கும் அவன் சொல்லி அந்த நீதிகளை நிறைவேற்ற அவன் கட்டளையிடுவான் என்று கர்த்தர் ஆபிரகாமை நம்பியிருந்ததால் நாமும் கூட கர்த்தர் நமக்கு செய்யும்படி சொல்லுகிறதை நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் சொல்லி அவர்களையும் கர்த்தருக்குள் நாம் நடத்துவோமே. ஆனால் ஆபிரகாமுக்கு எப்படி தாம் செய்ய போகிறதை மறைக்காமல் அறிவித்தாரோ அதே போல நம்மையும் நிச்சயமாக நடத்துவார். இதிலே நமக்கு சின்ன ஒரு சந்தேகம் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை உறுதிப்படுத்தும்படியாக ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்திலே எப்படியாக எனக்கு கர்த்தர் ஊழியத்தை தந்து நடத்த போகிறார் என்ற சரியான ஒரு தெளிவான சிந்தை இல்லாமல் அப்பப்போ தேவன் சொல்லும் போதெல்லாம் உட்கார்ந்து கர்த்தருடைய பாதத்திலே 40 நாட்கள் 21 நாட்கள் என்று உபாசத்திலே காத்திருந்து அந்த உபாசம் முடிந்த உடனே ஒரு ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பிப்பார். அப்படி ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சிறுமைப்பட்ட ஜனங்கள், அதாவது உலகத்திலே மனுஷர்களால் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிற ஜனங்கள் மத்தியிலே உன்னை கொண்டு போவேன் மகனே என்று கர்த்தர் சொன்னார். இப்படியாக முதலில் குஷ்டரோகிகள் மத்தியிலும் அடுத்து நரிகொன்றர்கள் மத்தியிலும் கர்த்தர் கொண்டு சென்று பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணினார்.
இப்படி இருந்த நாட்களிலே 3வது எப்படிப்பட்ட ஜனமாய் நமக்கு கத்தர் கொடுக்க போகிறார் என்று சிந்தித்துக் கொண்டு நான் உபவாசம் இருந்த வேளையிலே ஒரு நாள் நல்லா நான் கண்களை திறந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு புரிகிறது. கண்ணை திறந்துட்டு ஜெபிச்சுட்டு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அறைக்குள்ளே இருக்கிறேன். வெளியே இருக்கிற ஹாலில் நிறைய வட்டமாய் உட்கார்ந்து கொண்டு, அதாவது தரையெல்லாம் ஆண்களை போல இருக்குது, அதாவது கிராப் எல்லாம் தலையெல்லாம் முடிவு ஆண்கள் மாதிரி இருக்கிறது. ஆனால் சாரி கட்டிக்கிட்டு நிறைய பேர் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுகிறதை போல ஒரு காட்சியை நான் பார்த்து உத்து உத்து பார்த்துக்கிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்டேன். ஆண்டவர் என்னன்னா நான் எனக்கு காட்டுறீங்க, ஏதோ தலையெல்லாம் ஆண்கள் தலை மாதிரி இருக்குது, ஆனால் புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்களே, இது என்னன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அரவாணிகள் மத்தியில் உனக்கு நான் ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன். நான் சாதாரணமாகவே கொஞ்சம் பயந்த சுவாபம் விடுவேன். நான் சொன்னேன், ஆண்டவரே இவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு, ஒரு கை தட்டுவாங்க பாருங்க, அது நமக்கு கதியே கலங்கிடும், அப்படி ஒரு காரியமா இருக்கும். இவங்களை நான் எங்க போய் தேடுவேன், இவங்க எப்போ அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்க கடை கடையா காசு கேட்டுக்கிட்டு, இவங்களை எங்க போய் நான் தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான், சரி நீங்கள் சொன்னா நீங்க செய்ய போகிறத எனக்கு சொல்றீங்க, அதனால கட்டாயம் என்ன பண்ணணும், நான் அதை நம்பி விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஒரு வாரத்தில் நான் தங்கியிருந்த என்னுடைய வீட்டுக்கு எதிர்பக்கத்தில் ஒரு சிபிஎம்ஐ சேர்ந்த ஒரு பெரியவர் இருந்தார். அவருடைய மருமகன் அவர் பம்பாயில் இருக்கிறார். அவரை பார்க்க வந்தபோது அவர் அவர்கிட்ட கேட்டிருக்கிறார், இங்கே யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு, அதாவது ஒரு ஊழியம் செய்கிற ஏதாவது ஒரு சகோதரன் பகிரங்கமாக விக்கிரகங்களை குறித்து பேசக்கூடியவர் யாராவது உங்களுக்கு தெரியுமா மாமான்னு அவரை கேட்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, இப்போ புதுசாக ரட்சிக்கப்பட்ட லவரண்டியன்னு ஒரு தம்பி பக்கத்து திறந்த சபை ஆரம்பிச்சிருக்காருப்பா, அவர் எப்பொழுதும் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தெளிவாய் பேசி ஆண்டவர் யார் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறார், நீ வேணா ஒன்று செய், அவரை போய் கீழே அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிவிடவும் அவர் வழி கேட்டுக்கிட்டு நேராக என்னிடத்துல காரியத்தை சொன்னார். அப்போ எனக்கு பம்பாயிலே அரவாணிகள் தங்கியிருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் அரவாணிகள் இருக்கிறாங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது. நான் ஒருத்தர் கேட்டேன், என்ன பிரதி எதுக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, ஐயா நான் உங்கள்கிட்ட வந்ததுக்கு காரணம் என்னன்னா பிரதர், நீங்க இப்பதான் புதுசாக ஊழிய ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், ஒரு 2 வருஷம் இருக்குமா அப்படின்னாரு. ஆமா பிரதர் 2-3 வருஷம் இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பார்த்து எனக்கு சொன்ன கேட்ட கேள்வி, எனக்கு நீங்க விக்கிரகத்தை குறித்து, ஏன்னா நீங்க விக்கிரகாரனிலிருந்து வெளியே வந்ததுனால அது முற்றிலும் ஒன்றுக்கும் தேவையில்லாத ஒரு காரியம், மெய்தேவனாகிய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக தைரியமா பேசுகிறதாக என்னுடைய மாமனார் சொன்னார். அதனால பம்பாயில் ஒரு மீட்டிங், அதாவது விக்கிரக ஆராய்ச்சிகள் நிறைந்த ஒரு இடத்துல, அந்த இடத்துல தாராபி என்ற ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போட போகிறோம். இதுக்காக நான் இலங்கையில் இருக்கிற ஊழியக்காரர், ஒரு பெரிய ஊழியக்காரரை நான் கேட்டேன். அப்படி கேட்டபோது அவர் சொல்லிட்டாரு, இல்லை இந்த மீட்டிங்க்குக்காக நான் செபித்த போது எனக்கு சென்னையிலிருந்து யாரோ ஒரு தம்பி வருகிறதாக எனக்கு ஆண்டவர் சொன்னார் சொல்லிட்டாரு. இங்கே கேட்கும்போது உங்கள் பேரை ரெஃபர் பண்ணாங்க, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொன்னார். நான் சரிங்க பிரதர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கூட்டத்துக்கு பம்பாய்க்கு முதன் முறையாக போயிருந்தேன். அப்படி நான் போகும்போது ஒரு அடையாளத்தோடு போனேன். ஏன்னா முன்னால் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, நீங்கள் எந்த சபையை ஒட்டி இந்த ஊழியத்தை செய்ய போகிறீங்களோ அந்த ஊழியக்காரர் சிக்கா இருக்கிறாரு, அதனால் நீங்கள் வர நேரத்தில் அவர் இருப்பார் என்னவோ தெரியல, ஆனால் ஊழியம் கட்டாயம் நடக்கும், நான் இருக்கிற ஊழியத்தை கூட நின்று நடத்துவேன் தாராபியில் ஒரு மைதானத்தில் அப்படின்னு சொன்னார். சரிங்க நான் காப்பா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் அங்கே போய் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு என்பது உமக்கு சுத்தமாக இருந்து எனக்கு நீ தெரிவித்து இதை நடத்துவீங்கனால் நான் போய் சேர்ற நேரத்தில் அந்த சபையினுடைய ஊழியக்காரரும் கலந்து கொண்டா நல்லா இருக்கும், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, ஆனால் அவரை சுகமாக்கி கொண்டு சேர்க்க உமால முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போய் இறங்கிட்டேன். நான் போய் இறங்கிற நேரத்தில் அங்கே ஸ்டேஷனுக்கு அந்த ஐபிசி சபையிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கூட்டிகிட்டு போனப்போ சரியாக மீட்டிங் நேரத்துக்கு முன்னால் அந்த சபையினுடைய, அதாவது எந்த சபையினுடைய சார்பில் இருந்து நடக்குதோ, சத்திய வெளிச்ச ஐபிசி சபை என்ற சபையினுடைய ஊழியக்காரர் சிக்கா இருந்தவர் கிட்டாரோடு புல்பிட்டில் நின்று நான் தான் பாஸ்டர் தனசிங் எனக்கு கை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக போச்சு எனக்கு. பார்த்தோன்னே ஆண்டவரே நான் கேட்டபடி எனக்கு காரியம் நடந்து முடிந்தது என்று சொல்லி சந்தோஷமாய் சாட்சியாக கொடுத்துட்டு அந்த 3 நாள் கூட்டம் நடத்தும் போது நிறைய பேருக்கு வெளியரங்கமான அற்புத அடையாளம், அதாவது நிறைய மராட்டிய பெண்களுக்கு, அதாவது இரத்தப்போக்கு பிரச்சனை இருந்தவர்களுக்கு சுகமாகி நிறைய காரியங்கள் கர்த்தர் கிருபையாய் செய்து முடித்தார் அந்த நாளிலே. இதெல்லாம் செய்து முடித்த பிற்பாடு என்ன ஆனது என்று பார்க்கும் பொழுது, சரி ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க, அப்போ இதுக்கு என்ன நோக்கம், இந்த கூட்டம் முடிச்சுட்டு நான் போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த
3வது நாள் கூட்டம் முடிஞ்சப்ப பாஸ்டர் பார்த்து நான் கேட்டேன், பாஸ்டர் நாங்கள் பம்பாய்க்கு வந்திருக்கிறோம், எனக்கு திடீர்னு சந்தேகமாக இருக்குது, இங்கே நிறைய அரவாணிகள் சுற்றுறதை நான் பார்க்குறேன், இங்கே அரவாணிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆமாம் பாஸ்டர், இங்கே பக்கத்தில் சைன் கோதிவாடா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நிறைய அரவாணிகள் இருக்கிறாங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு. இல்லை அவங்க மத்தியில் எனக்கு ஆண்டவர் ஊழியத்தை திறந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறான்னு. அவர் சொன்னார், ஐயோ அவங்க பயங்கரமான ஒரு கூட்டம், அங்கே போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பிரச்சனையான. நான் சொன்னேன், இல்லை இல்லை, என்னை கொண்டு வந்தது இந்த மீட்டிங்காக மட்டுமல்ல, இந்த மீட்டிங் முடிஞ்சு இதுக்கு பின்னாடி தொடர்ந்தேச்சையாக எனக்கு அந்த ஊழியம் நடக்கணுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காரு, என்னை எப்படியாவது நீங்க என்ன பண்ணுங்க, என்ன அங்கே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நான் துதிக்க ஆரம்பித்தேன். இதற்கு பின்பாக என்ன நடந்தது என்பதை நாளை தினத்தில் நாம் கேட்போம். கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நீர் ஒரு காரியத்தை செய்ய துவங்குவீரேயானால் அதை செய்வதற்கு உமக்கு சித்தமான ஒரு ஆளை தேடுகிறேன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதன் மூலம் அந்த சித்தம் அநேகருக்கு விளங்கும்படியாக காரியத்தை செய்ய நீர் காத்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ என்று சொன்னதற்கு காரணம், அவன் தனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் அவனை எல்லாருக்கும் உங்களுடைய காரியங்களை சொல்லி அவர்கள் இந்த நீதிகளை செய்ய வைப்பான் என்று நம்பிதான் அதை நீ சொன்னீர் என்ற வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய அழைப்பை நாங்கள் ரொம்ப சாதாரணமாக எண்ணிவிடாதபடி எங்களுடைய சந்ததிகளுக்கெல்லாம், நாங்கள் பார்க்கிற ஜனங்களுக்கெல்லாம் உங்களுடைய நீதிகளை சொல்லி நிறைவேற்றுகிறவர்களாய் கர்த்தர் நாங்கள் செயல்பட கர்த்தங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.